ஸ்தோத்திரங்கத்தாவே, இந்த நாளையில் இந்த வசனத்தை தியானித்து உங்களோட பேச வச்ச தகப்பனுக்கு நன்றி. மார்க்கு சுவிசேஷம் 7ஆம் அதிகாரத்திலிருந்து 32ஆம் அதிகாரத்தை உங்களுக்கு வாசிக்கேன். அங்கே பொன்னவாயனுடைய ஒரு செவிடனை அவரிடத்தில் கொண்டு வந்தார்கள். அவர் தமது கையை அவன் மேல் வைக்கும்படி வேண்டிக் கொண்டார்கள். அப்பொழுது அவன் ஜனங்கள் கூட்டத்தை விட்டு தனியாக அழைத்து கொண்டு போய் தம்முடைய விரல்களால் அவன் காதுகளிலும் வைத்து உமிழ்த்து அவனுடைய நாவையும் தொட்டார். ஏசப்பா, வானத்தை அண்ணாந்து பார்த்து பெருமூச்சு விட்டு எப்பத்தா என்றார். அதற்கு திறக்கப்பட்ட வாயாக என்று அர்த்தமா? அவன் கொண்டு வந்த மனுஷனுக்கு வாய் பேச மாட்டான், அவனுக்கு காதும் கேட்காதான். வாய் பேசாத மனுஷனுக்கு நாக்க போய் தொட்டிருக்காரு ஏசப்பா. காது கேட்காத மனுஷன், வாய் பேசாத மனுஷனை கொண்டு வந்திருக்காங்க. அப்போது ஏசப்பா அவரிடத்துல கொண்டு வந்திருக்காங்க. அப்பொழுது அவன் ஜனங்கள் விட்டு தனியாக அழைத்து கொண்டு தம்முடைய விரல்களை அவன் காதுகளில் வைத்து ஏசப்பா வச்சிருக்காரு. காதில் வாயிலையும் வச்சிருக்காரு. உமிழ்த்து அவனுடைய நாவை தொட்டிருக்காரு ஏசப்பா. காதலையும் வச்சு நாவலையும் வச்சு காது கேட்காத மனுஷனுக்கு காது கேட்க வச்சிருக்காரு. வாய் பேசாதவனுக்கு வாயையும் பேச வச்சிருக்காரு. எப்படி நன்மை செஞ்சிருக்காரு ஏசப்பா என்று எல்லோரும் இது மூலம் நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள். ஏசப்பா செஞ்ச நன்மையை நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள். ஏசப்பா எவ்வளோ நன்மை செஞ்சுருக்காரு. வாயை பேச வச்சுருக்காரு, செவிடு காதை கேட்க வச்சுருக்காரு. அதே போல் உங்கள் தேவைகளை சந்திப்பார். உங்களுக்கு என்ன தேவையோ அதையெல்லாம் ஏசப்பாட்ட கேளுங்க. உங்கள் சித்தத்துக்கு அவரிடம் ஒப்பு கொடுங்க. உங்கள் சித்தத்தை அவரிடம் ஒப்பு கொடுத்தா உங்கள் சித்தப்படி எங்களை நடத்துங்கன்னு ஏசப்பாட்ட கேளுங்க. ஏசப்பாவுக்கு எல்லா உதவிகளையும் செய்வார். இந்த சாராமால் சேனலில் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.